வணக்கம். Krishna Mckenzie. Tamil Nadu நிறைய மக்கள் பச்சை உணவு சாப்பிட மாட்டான், பழக்கம் இல்லை. சாலடு சாப்பிட மாட்டான், பழக்கம் இல்லை. வெளிநாட்டில் நிறைய மக்கள் சாலட் சாப்பிடுவாங்க, பழக்கம் இருக்கு. சாலடு ஒரு நல்ல விஷயம். பச்சை உணவு ரொம்ப ஹெல்த்தி நம்ம உடம்புக்கு. இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளான சாலட் எப்படி செய்து காமிக்கிறேன். லோக்கல் உணவு கூட ஈஸியா செய்துக்க, செம ருசி. If you want to see, keep watching. முதலில் கிரீன்ஸ் நிறைய வேணும், கீரை நிறைய வேணும். இது பேரு கோழிக்கீரை. இந்த கீரை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், எங்க பார்த்தாலும் வளரும். அதுக்காக நாங்க யூஸ் பண்ண போறோம். அடுத்தது திப்ளி வேணும். திப்ளி ரொம்ப நல்ல மிளகு மாதிரி தான் ருசி இருக்கு. திப்ளி இருந்தாலும் தறி தான் யூஸ் பண்ணுங்க. ஆனா திப்ளி இருந்தாலும் அதுக்கும் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப பிஞ்சி, ஆனா ஒரு நல்ல ருசி. இப்போ பிஞ்சி புளியம் தரை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப புளிப்பா இருக்கும், நல்ல பச்சை இருக்கும். எல்லாம் சின்ன பசங்களா கிராமத்துல அப்படிதான் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்காங்கன்னா ரிவர்ஸ் டயபிட்டிஸ் பிளான்ட். இப்போ ஒரு நல்ல ருசி, மெடிசினல் பெனிஃபிட். அது போடனா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு. பேசில் அது ஒரு ஸ்வீட் துளசி. இந்த பேசில் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கான். எந்த சாலட்ல கலந்து போடனா நல்ல டேஸ்ட் வர போறான். இது ஒரு நாத்தங்காய் மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் போடனா நல்ல ஸ்வீட்டு லெமன் டேஸ்ட் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது புளிச்ச கீரை வேணும். புளிச்ச கீரை யூஸ் பண்ணா பிஞ்சி தரை வேணும். அந்த பழச தரை பாருங்க, அது கொஞ்சம் ஹார்டா இருக்கா, நெல்ல ருசிக்க பச்சை சாப்பிடும் போது. ஆனா அந்த பிஞ்சு தறி சாப்பிட்டா நல்ல ருசி. வாழைப்பழம் தரை ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும் வவுட்டுக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாய்க்கு, கம்ஸ். இந்த பிஞ்சு தறி போடனா ஃபுல் சாலட் ருசி கொஞ்சம் வாழைப்பழம் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும். ஒரு பப்ளிக்காய் வேணும். இந்த பப்ளிக்காய் கேரட் போல் இருக்கு. கேரட் மாதிரி சீவனும் சூப்பர் இருக்கும் ருசி. ரெண்டாவது பப்ளிக்காய் எங்க பார்த்தாலும் கிடைக்கும். இந்த பூசணிக்காய் கொடி, அந்த லாஸ்ட் பீஸ், இந்த பிஞ்சி, இந்த பம்ப்கின் டெண்டல் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது ரொம்ப நல்லா இருக்கும். தாய்லாந்துல இது ஒரு டெலிகசி, நிறைய காசு விற்குது. இது சாலட்ல போடனா ரொம்ப நைஸ் ருசி, ரொம்ப டெலிகட்டான ருசி இருக்கு. இது பேரு வளர்க்கீரை. வளர்க்கீரை ரொம்ப நல்லா இருக்கும் மைண்டுக்கு, மூளைக்கு, ஞாபகமுக்கு. அந்த சாலட்ல போடனா நல்ல பச்சையான ருசி இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது பேரு பருப்பு கீரை. பருப்பு கீரை நிறைய ஒமேகா 3 மூளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். யாரு பசங்களா ADHD ஆட்டிசமுக்கு இது நல்லா இருக்கும். ரெண்டாவது நல்ல ருசியா இருக்கும். இது எல்லாம் சாலட்ல போனா சூப்பர் இருக்கும். இந்த செடி தமிழ்நாட்டில் எல்லாரும் தெரியும். இது பேரு கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி இங்கிலீஷ்ல பேரு இந்தியன் ஒரிகானோ. இது ஒரு ஹர்ப். இது கட் பண்ண ஒரு நேச்சுரலான ருசி வரும், ரொம்ப நல்லா இருக்கும் சாலட்ல. புதினா கொஞ்சம் போடனா அதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ எல்லா இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி இருக்கு. நிறைய கீரை, வித்தியாசம் கீரை இருக்கு. வளர்க்கீரை, கோழிக்கீரை, புளிச்ச கீரை, பேசில் கீரை, ஸ்வீட் பேசில் கீரை, குவாயத்தரை, அந்த பூசணிக்காய் கொடி. இப்போ இந்த கோவக்காய் தரை யூஸ் பண்ண முடியும். இந்த வலிக்கிழங்க, சர்க்கரை வலிக்கிழங்க தரை யூஸ் பண்ண முடியும். நிறைய விட்டமின்ஸ், புரோட்டீன் இருக்கு. புதினா இருக்கு, புளியம் தரை, திப்ளி தரை, கற்பூரவள்ளி இருக்கு, பருப்பு கீரை இருக்கு. அதுதான் கீரை. நீங்க எந்த கீரை யூஸ் பண்ணுங்க. ஆனா எனக்கு நம்ம டோட்டல நம்ம மாதிரி விவசாயம், இந்த வித்தியாசம் கீரை நமக்கு நிறைய வேல்யூ கொடுக்குறா. அப்போ இன்னும் நிறைய இருக்குது. நான் இதான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுங்க. இந்த மிளகா, ஸ்வீட் மிளகா இருக்கு, பச்சை அந்த குண்டு மிளகா மாதிரி இருக்கு, அது நல்லா இருக்கும். நமக்கு பீனட் பவுடர் யூஸ் பண்ணுங்க. பீனட் தான் முதலில் வறுக்கணும், அப்புறம் மிக்சியில் மாவடிக்கணும், இது மேலே போடணும், உப்பு கொஞ்சம் போடணும், அப்போ இந்த லெமன் போடணும், அப்போ பப்ளிக்காய் போடணும். இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ முதலில் இந்த பப்ளிக்காய் கொஞ்சம் ரெடி பண்ணோம்.
இந்த பப்ளிக்காய் எப்படி யூஸ் பண்ணா மக்கள் ரொம்ப பயம் இருக்குது. இன்னும் அவங்க பழக்கம் இல்லை. ஆனால் பயம் இருக்கக்கூடாது. அந்த பப்ளிக்காய் கேரட் போல் நினைக்கணும். முதலில் இந்த தோல் இருக்கணும் கேரட் போல். இப்போ அந்த பப்ளிக்காய் சீவணும் கேரட் மாரி தான். பப்ளிக்காய் தாய்லாந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது விற்குது ரோட்டில், நான் பார்த்தேன். ஒரிசா நிறைய யூஸ் பண்ணுங்க, பெங்கால் யூஸ் பண்ணுங்க, கேரளா யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரொம்ப குறைஞ்சிக்கிறான். நான் கேரட் நிறைய ஆள் கேரட் சாப்பிடுவாங்க. நான் கேரட் இங்கே வளர மாட்டான். இது கேரட் சப்ஸ்டிடியூட் தான். இது போதும். இப்போ எல்லாம் தரை வாஷ் பண்ணணும், லைட்டு அழிச்சிக்கணும். இந்த கிரீன்ஸு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணணும். கட் பண்ணா அந்த பப்ளிக்காய் சீவித பப்ளிக்காய் கலந்து போடுங்க. இப்போ ஒரு 2 பீஸ் இந்த குண்டு மிளகு போடு. கொஞ்சம் மலாட்டு தூள் போடு, மலாட்டு பவுடர் போடு, லைட்டு உப்பு போடு. ஒரு எலுச்சிம்பரம் போடு. இது பேர் இந்த நாட்டுங்கை மாதிரி தான். இது கொஞ்சம் போடு. அப்புறம் கொஞ்சம் பழம் இருந்தாலும் லைட்டாக ஸ்வீட் ருசி வரணும், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் பப்ளி பழம் இருந்தது, இது கொஞ்சம் கலந்து போடனா நல்ல ருசியாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அப்போது சாலட் தான் ரெடி ஆயிடுச்சு. சாலட் தான் நல்லா மிக்ஸ் பண்ணால் இதுதான் சாலடு. தேங்காய் போடுங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா, கண்டிப்பா தேங்காய் போடனா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஐயோ, இந்த சாலட் எவ்வளவு நல்லா இருக்கா. எவ்வளவு சூப்பரா இருக்கும். பழைய காலத்துல தமிழ்நாடுல யாரும் புரோட்டா சாப்பிடவே இல்லை. இப்போ புரோட்டா சாப்பிடுவாங்க. பழைய காலத்துல தமிழ்நாடுல பீட்சா சாப்பிடவே இல்லை. இப்போ பீட்சா சாப்பிடுவாங்க. பழைய காலத்துல இந்த மாதிரி சாலட் சாப்பிடவே இல்லை. இப்போ இந்த சாலட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு நல்லா இருக்கான். இந்த பொருள் எல்லாம் எங்கதான் வளர்ந்துச்சு. தனி ரொம்ப கம்மி தான் தேவை வளர்றதுக்கு. ருசியா இருக்கான், மெடிசினல் வேல்யூ இருக்கான், டேஸ்ட் இருக்கு. இந்த சாலட் நல்ல விஷயம். தயவு செஞ்சு subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, hit the notification bell and keep watching more videos to come very soon. மிக்க நன்றி.